பார்க்க போகிறது அதுதான் நம்ம சேரங்கோடு டீ ஃபேக்ட்ரி. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதோட ஹிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட், அப்படி இல்லைன்னா டான்டி. இந்த டான்டி நிறுவனம் நிறுவப்பட்ட காலத்திலேயே இதுக்கான இடம் அப்படின்றது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து கையகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தோம். அதனாலேயே இந்த ஏரியாவுடைய கட்டுப்பாடு, இந்த டான்டியோடைய ஃபுல் கட்டுப்பாடுமே யாருக்கிட்ட இப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தான் இருக்கு. 1968 4 ஃபேஸஸாக கிட்டத்தட்ட 1995 வரைக்குமே மொத்தமாக 4431.92 4431.92 ஹெக்டேர்ஸ் அளவுக்கு தேயிலை தோட்டங்கள் இந்த இடங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டன. குன்னூர், கோத்தகிரி, நடுவட்டம், சேரம்பாடி, சேரங்கோடு, நெல்லியாலயம், பந்தலூர், லாசன் அப்படின்னு கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம் இந்த 2 இடத்துலையும் பச்சை பசேலென பறந்து விரிந்து இந்த தேயிலை தோட்டங்கள் உருவாக ஆரம்பித்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டான்டியோட வெப்சைட் படி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்ல எல்லாம் அதிகமான ஆட்கள் ஒர்க் பண்ண போகிற சேரங்கோடு ஃபேக்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1978. இதோட உயரம் வந்து கடல் மட்டத்திலேருந்து 970 மீட்டர் இருக்குது. கெப்பாசிட்டி வந்து 2.25 மில்லியன் கிலோ பெர் இயர். கடல் மட்டத்திலிருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரியை சுற்றி இதோட ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஃபேக்ட்ரியோட டிவிஷனில் மட்டும் மொத்தம் 1044 ப்ளக்கர்ஸ் அப்படி இல்லைன்னா வேலை ஆட்கள் இருக்காங்க. ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 63 பேர் இருக்காங்க. சூப்பர்வைசர்ஸ் மட்டுமே 45 பேர் இருக்கதா சொல்லப்படுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டான்டி வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட ஆவரேஜ் சேலரி என்ன இருக்கும் தெரியுமா? வெறும் 338 ரூபா. கரெக்ட், 338 ரூபா. டீ எஸ்டேட்டில் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்கு நிறைய விஷயங்களை லேபர் வெல்ஃபேர் அப்படிங்கிறது மூலமாக இந்த டான்டி நிறுவனம் கொடுக்குறதா சொல்லப்படுது. அதில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயம், ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன். எந்த விதமான வாடகையும் கொடுக்காம இவங்க எல்லாத்துக்குமே வீடுகளும் அவங்க வாழ்கிறதுக்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. குடி தண்ணீர், அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே இவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதாகவும், இவங்களோட குழந்தைங்க படிக்கிறதுக்கான பால்வாடியிலிருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் போனஸ், பிஎஃப், கிராட்விட்டி, பென்ஷன், அப்புறம் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஹாலிடே, 15 நாள் லீவு, சிக் அலவன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா 84 நாள் மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுறதா வெப்சைட்டில் சொல்லப்படுது. இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.